விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும். ஆண்டுதோறும் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் உற்பத்தி மானியமாக ரூபாய் 30,000 அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில மாநாடு குறித்து ஆலோசனைக் கூட்டமானது வடிவில் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் சண்முக சுந்தரம், நிறுவனர் ஈசன் முருகன்சாமி உள்ளிட்டோரும் திரளான விவசாயிகளும் கலந்து கொண்டனர். டிசம்பர் 28 அன்று ஈரோட்டில் லட்சம் விவசாயிகள் திரளும் விவசாயிகள் உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாடு நடக்கவுள்ளது. அரசு விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும். ஊழல் மானிய திட்டங்களை நிறுத்திவிட்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஆண்டுதோறும் உற்பத்தி மானியம் ரூபாய் 30,000 அளிக்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை வக்பு வாரியமும் விவசாயிகளின் உரிமை பெற்று 13 லட்சம் ஏக்கர் நிலங்களை பூஜ்ஜிய மதிப்பு பெற்று உரிமை கொண்டாடுவதை தடை செய்து அனைத்து மாநிலங்களிலும் இனாமாக நிலம் அளிப்பதை போல் விவசாயிகளின் நில உரிமையை மீட்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய ராணிப்பேட்டை மாவட்ட அலுவலகம் ஓச்சேரியில் இன்றைக்கு மிகச்சிறப்பாக திறப்பு நடைபெற்றது. இந்த விழாவில் 150க்கு மேற்பட்ட விவசாயிகளும் சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவை அடுத்து சங்கத்தின் சார்பில் வருகிற டிசம்பர் 28 அன்று ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே லட்சம் விவசாயிகள் திரளக்கூடிய விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளுடைய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். இந்த ஊழல் மானிய திட்டங்களை அரசியல்வாதிகள் அதிகாரிகள் விவசாயிகள் பேரிலே சம்பாதிக்கக்கூடிய அந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்திவிட்டு விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலே ஏக்கருக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 30,000 உற்பத்தி மானியமாக வழங்கிட வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறையும் வக்ஃபு வாரியமும் விவசாயிகளுடைய உரிமை பெற்று 13 லட்சம் ஏக்கர் நிலங்களை பூஜ்ஜிய மதிப்பு செய்தும் பத்திரங்களிலே பதிவு செய்வதை தடை செய்தும் பட்டாக்களிலே பெயர் மாற்றம் செய்து உரிமை கொண்டாடுவதை தடை செய்து இந்தியா முழுவதும் 4 கோடி ஏக்கருக்கு மேற்பட்ட இனாம் நிலங்கள் அனைத்து மாநிலங்களில் இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு உரிமையாக வழங்கப்பட்டுள்ளதை போல தமிழ்நாட்டிலும் புதிதாக ஒரு இனாம் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய நில உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கிற முக்கியமான 3 கோரிக்கைகளுடன் மொத்தமாக 10 கோரிக்கைகளை வைத்து இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து 1000 விவசாயிகள் பெருந்திரளாக கலந்து கொள்வது எனவும் இன்றைய கூட்டத்தில் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். விவசாயிகளை கட்சி வாரியாக ஜாதி வாரியாக எல்லாம் பிரித்து இனி யாரும் ஆள முடியாது. விவசாயிகளை ஏமாற்றிவிட முடியாது. விவசாயிகள் விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மாவட்டம் வாரியாக ஒன்றியம் வாரியாக கிளை வாரியாக அணிதிரள தொடங்கி விட்டார்கள். எனவே அனைத்து அரசியல் கட்சிகளும் இனி விவசாயிகளை ஏமாற்ற முடியாது. ஆளுகிற கட்சியும் ஏமாற்ற முடியாது. இனி ஆள வரப்போகிற கட்சிகளும் ஏமாற்ற முடியாது என்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் விவசாயியுடைய வலிமையான ஒற்றுமை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இனி விவசாயிகள் அரசியல் மட்டும்தான் முன்னெடுக்கப்படும். கோரிக்கை அரசியல் தான் மிக சிறப்பாக பயணிக்கும். போலி அரசியல் தத்துவங்கள் தமிழ்நாட்டிலே வெல்லாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, நிறுவனர், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்.